வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா ஃபெஸ்டின் காலை நேர தலைப்புச் செய்திகளோடு. மகிந்தவின் வீட்டில் தங்க நகைகள், முத்துக்கள் உட்பட கோடிக்கணக்கான நகைகள் மீட்பு. யாழ்ப்பாணம் முரும்பராய் பகுதியில் வைத்தியர் மீது தாக்குதல், 3 சந்தேக நபர்கள் கைது. கொழும்பு இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போ கண்காட்சியில் ஜனாதிபதி பங்கேற்பு. வேலணை பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் குழப்பம், சபை உறுப்பினர்களுக்கு அனுமதி இல்லை என குற்றச்சாட்டு. யாழ்ப்பாணத்தில் காற்று மாசுபாட்டை குறைக்க உடனடியாக நடவடிக்கை எடுங்கள், நீதிமன்றம் உத்தரவு. எங்களிடம் உள்ள சொத்துக்கள் குறித்தானவர் எனது மனைவி, நாபல் எம்பி தெரிவிப்பு. மன்னர் மக்கள் ஜனாதிபதி செயலகம் முன்பாக பாரிய போராட்டம், காற்றாலை திட்டத்தை உடனடியாக நிறுத்துமாறு கோரிக்கை. கிளிநொச்சியில் பேருந்தில் இருந்து தவறி விழுந்த இளைஞன் உயிரிழப்பு, சாரதி கைது. உரிமமின்றி ஜானி வைத்திருந்தவருக்கு 15 வருட சிறை தண்டனை. ஓயல் பரீட்சைக்கு விண்ணப்பிக்குமாறு பரீட்சைகள் திணைக்களம் அறிவிப்பு. ரத்னபுரியில் உயிரிழந்த சட்டத்தரணியின் வீட்டிலிருந்து பல வகையான துப்பாக்கிகள் மீட்பு, அதிர்ச்சியில் போலீசார். யாழ்ப்பாணம் முரும்பராய் வீதியில் பயணித்த வைத்தியர் மீது தாக்குதல் மேற்கொண்ட சந்தேக நபர்கள் 3 விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். வழக்கு விசாரணைகளை முன்னெடுத்த நீதவான் சந்தேக நபர்களை எதிர்வரும் 22ஆம் திகதி திங்கட்கிழமை வரை அடையாள அணிவகுப்பிற்காக விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். கொழும்பில் பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று காலை நடைபெற்ற இண்டஸ்ட்ரி எக்ஸ்போ 2025 கண்காட்சியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்து கொண்டார். கண்காட்சி கூடங்களை பார்வையிட்ட ஜனாதிபதி தொழில் முனைவோர் மற்றும் கைத்தொழில் துறையினருடன் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார். மித்தேனியா பகுதியில் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ரசாயன மாதிரிகள் தொடர்பான அரச பகுப்பாய்வாளரின் அறிக்கை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையின்படி அவை ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த செப்டம்பர் 6ஆம் திகதி கெகல்பத்திர பத்தேமே மற்றும் குடுநிலங்க ஆகியவர்கள் இந்நாட்டின் ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் சுமார் 50,000 கிலோகிராம் ரசாயனங்களை மித்தேரியா பகுதியிலிருந்து குற்றப்பிரிவு மீட்டிருந்தது. குறித்த ரசாயனங்கள் ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டவை என தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ரத்னபுரி கொலுவாவிலவத்தையில் உள்ள வீடு ஒன்றில் தனியாக வசித்து வந்தபோது திடீரென மாரடைப்பால் உயிரிழந்ததாக சந்தேகிக்கப்படும் 73 வயது சட்டத்தரணி ஒருவரின் வீட்டிலிருந்து இலங்கையிலும் வெளிநாட்டிலும் தயாரிக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் பல துப்பாக்கிகளை ரத்னபுரி போலீசார் மீட்டுள்ளனர். இந்த துப்பாக்கிகள் பல இலங்கையில் தயாரிக்கப்பட்டவை என்று சந்தேகிக்கப்படுவதால் அவை குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு வெளியிட்டிருந்த நாமலின் சொத்து விபரங்களில் நாமலிடம் 1.6 மில்லியன் மதிப்புள்ள தங்க நகை, 2.3 மில்லியன் மதிப்புள்ள தங்க நாணயங்கள், 3.5 மில்லியன் மதிப்புள்ள 30 தங்க வளையல்கள், 20 மில்லியன் மதிப்புள்ள தங்க ரத்ன கற்கள் பதிக்கப்பட்ட நெக்லஸ், 20 மில்லியன் மதிப்புள்ள 2 வெள்ளை நிற நெக்லஸ், 10 மில்லியன் மதிப்புள்ள நீல நவரத்ன கற்கள் என 100 மில்லியன் சொத்துக்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 10 விலை மதிப்பெற்ற முத்து நெக்லஸ் இருப்பதாகவும் அது அவர்களின் குலதெய்வத்தின் நகைகள் எனவும் நாமலுக்கு பரிசாக கிடைத்த நகைகள் எனவும் நாமல் தெரிவித்துள்ளார். மக்கள் பிரதிநிதிகளாகிய உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை புறக்கணித்து வேலணை பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெறுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பின்னர் உறுப்பினர்களின் வாக்குவாதத்துக்கும் கோரிக்கைக்கும் இணக்கம் தெரிவித்த ஒருங்கிணைப்பு குழுவின் பிரதேச இணைத் தலைவர் ஜெயச்சந்திரமூர்த்தி கூட்டத்திற்கு உறுப்பினர்கள் அனைவரையும் சமூகம் அளிக்குமாறு அழைப்பு விடுத்தார். கூட்டம் காலை ஆரம்பமான நிலையில் கூட்டத்தில் முக்கியஸ்தர்களுக்கான ஆசன ஒழுங்குபடுத்தலில் தவிசாளருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாத நிலை இருந்ததை சுட்டிக்காட்டியும் அதற்கான ஒழுங்கை செய்வதற்கு பிரதேச செயலாளரும் இணைத் தலைவரும் தட்டிக்கழித்ததை அடுத்து கூட்டத்தில் மீண்டும் பெரும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அந்த இடத்திலே எங்களுடைய வேலணை பிரதேச சபையினுடைய 2 உறுப்பினர்களை மாத்திரமே அந்த கூட்டத்திலே பங்கு பெற்றுமாறு எங்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த கடிதம் எனக்கு கிடைத்தவுடன் நான் வேலணை பிரதேச செயலருக்கு எழுத்து மூலமாக எங்களுடைய அனைத்து உறுப்பினர்களையும் நீங்கள் உள்வாங்க வேண்டும் என கடிதம் அனுப்பியிருக்கின்றேன். ஆனால் அந்த கடிதத்துக்கு பதிலாக சுற்று நிறுவத்தின் அடிப்படையிலே தான் அது அனுப்பப்பட்டிருக்கின்ற சுற்று நிறுவம். அந்த சுற்று நிறுவத்தின் அடிப்படையில் 2 உறுப்பினர்களை மாத்திரம்தான் தாங்கள் உள்வாங்குவதாக கூறியிருக்கிறார்கள். அது அவர்களுடைய பதில். அப்போ என்னுடைய தவிசாளராக என்னுடைய கருத்து யாதெனில் எங்களுடைய பிரதேசத்திலே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் தான் எங்களுடைய பிரதேச சபை உறுப்பினர்கள். ஆகவே இவ்வாறான ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே
ஒட்டுமொத்த எங்களுடைய அனைத்து உறுப்பினர்களையும் உள்வாங்க வேண்டியது தான் முறை. அந்த வகையில் இனிவரும் காலத்திலாவது இந்த நடைமுறையை நீங்கள் பின்பற்ற வேண்டும். மக்கள் பிரதிநிதிகள் அனைவரையுமே இந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்திற்கு உள்வாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற இந்த இடத்துல நான் கேட்டுக்கொள்கிறேன். வேலணை பிரதேச சபை அமர்வில் உறுப்பினர்களை தரக்குறைவாக கதைத்ததாக தெரிவித்து சபையில் அமளிக்கும் வழி ஏற்பட்டுள்ளது. மன்னர் காற்றாலை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பு ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மன்னாரில் புதிதாக அமைக்கப்படவுள்ள 14 காற்றாலை மீன்கோபுர வேலை திட்டங்கள் அனைத்தும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். மன்னார் மாவட்டத்தில் கனிய மணல் அகழ்விற்கு எவ்வித அனுமதியும் வழங்கக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வவுனியா கனகராயன்குளம் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒருவர் உயிரிழந்துள்ளார். கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த பாரவூர்தி வவுனியா கனகராயன்குளம் பகுதியில் சென்று கொண்டிருந்த அதே திசையில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்த நபருடன் மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்த ஜெர்மன் நாட்டில் இருந்து வருகை தந்த கனகராயன்குளம் பகுதியில் தங்கியிருந்த நபர் உயிரிழந்துள்ளார். மட்டக்களப்பு வெல்லாவளி பகுதியில் மின்சாரம் தாக்கியதில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக வெல்லாவளி போலீசார் தெரிவித்துள்ளனர். வெல்லாவளி போலீஸ் பிரிவில் 35ஆம் கிராமத்தில் இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்த நபர் துறை நிலாவணி கிராமத்தினை சேர்ந்த 41 வயதான மினாசி தம்பி தியாகராஜா என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உறவினரின் வீட்டில் இருந்து அயலில் உள்ள வீட்டுக்கு மின்சாரத்தினை வழங்க முற்பட்ட போது மின்சாரம் தாக்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. கிளிநொச்சியில் பேருந்தில் இருந்து தவறி விழுந்து இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உருத்திரபுரம் திசை நோக்கி பயணித்த பேருந்தில் இருந்து இரவு ஒருவர் தவறி விழுந்ததாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் காயமடைந்தவர் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். உருத்திரபுரத்தை சேர்ந்த 26 வயதான இளைஞரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றி சென்ற பேருந்திலேயே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதுடன் பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் காற்று மாசுபாட்டை குறைக்க அனைத்து சாத்தியமான நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றம் யாழ்ப்பாண மாநகர சபைக்கு உத்தரவிட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தை சேர்ந்த வைத்தியர் உமாசுகி நடராஜா தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உரிமமின்றி யானையொன்றை வைத்திருந்ததாக 2 குற்றச்சாட்டுகளில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட சமரப்புலிகே நிராஜ் ரோஷன் எனப்படும் அலி ரோஷனுக்கு 15 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது.
கொழும்பு உயர் நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. சிறை தண்டனைக்கு மேலதிகமாக பிரதிவாதிக்கு நீதிமன்றம் 20.6 மில்லியன் ரூபாய் அபராதம் விதித்துள்ளதுடன் குறித்த ஜானியை பறிமுதல் செய்யவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2025 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் குறித்து கல்வி அமைச்சு விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி சாதாரணதர பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் செப்டம்பர் 18 முதல் அக்டோபர் 9 வரையில் இணைய வழியில் கோரப்படும் என கல்வி அமைச்சின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் பாடசாலை விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பங்களை பாடசாலை அதிபர்கள் மூலமாகவும் தனியார் விண்ணப்பதாரர்கள் இணைய வழியாகவும் சமர்ப்பிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தனது மனைவியின் சொத்துக்கள் காரணமாக தாம் செல்வந்தராகியதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தனது மனைவியின் குடும்பத்தினர் தம்மை விடவும் மிகவும் செல்வந்தர்கள் எனவும் அவர்கள் நீண்ட காலமாக வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருபவர்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். புண்ணியம் செய்தமையினால் மனைவியினூடாக அபிவிருத்தி அடைய கிட்டியுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். விமானப்படை புலனாய்வு பிரிவு உறுப்பினர் ஒருவர் 20 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள தங்க பிஸ்கெட்டுகளுடன் விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபர் கட்நாயக்க விமானப்படை தளத்தில் உள்ள சர்வதேச விமான நிலையத்தை சேர்ந்த விமானப்படை புலனாய்வு பிரிவு உறுப்பினர் என தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேக நபர் விமான நிலையத்தில் பணியில் இருந்தபோது விமான நிலையத்திற்கு வெளியே ரகசியமாக தங்க கையிருப்பை எடுத்து செல்ல முயன்ற நிலையில் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். இத்துடன் காலை நேர செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் இரவு நேர தலைப்பு செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி.